ஒரு வெப்பமான கோடை நாளில் லில்லி, பென், எல்லா மற்றும் மேக்ஸ் சிறிய கடற்கரை நகரத்தின் அருகிலிருந்தே விளையாடிக் கொண்டிருந்தனர். அந்த கற்கள் பக்கம் சென்று பார்க்கலாம், லில்லி கூறினாள். அங்கு மறைந்த குகை பற்றி நான் கதைகள் கேட்டுள்ளேன். மறைந்த குகை? நாம் அதை ஒருபோதும் பார்த்ததில்லை. குகைக்குள் நுழைந்தனர். உள்ளே அவர்கள் மறைந்த குளத்தைக் கண்டனர். ஆனால் தண்ணீருக்குள் ஏதோ ஒரு வித்தியாசமான வெளிச்சம் இருந்தது. அந்த குளம் தெளிவாக இருந்தது மற்றும் ஒரு வித்தியாசமான நீல ஒளியுடன் பிரகாசித்தது. லிலி, அது எங்கோ வழிகாட்டக்கூடியதாகத் தெரிகிறது. நாம் நீந்திப் போகலாம். நான் உள்ளே செல்வேன். மற்றவர்கள் தயங்கிய பிறகு உடனே ஒப்புக்கொண்டனர். அவர்கள் லிலியுடன் நீந்தி சென்றனர். அவர்கள் குளத்தில் ஆழமாக நீந்திச் சென்றபோது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடந்தது. தண்ணீர் தெளிவாக மற்றும் தெளிவாக மாறியது. அவர்கள் ஒரு புதிய உலகத்தில் நுழைந்தனர். அவர்கள் சுற்றியிருந்தது பிரகாசமான குரல் பூக்கள், மின்னும் மீன்கள் மற்றும் ஒருபோதும் பார்த்தது இல்லை. அது வித்தியாசமான மற்றும் அழகான கடல் உயிரினங்கள் மற்றும் கீழே உள்ள நிலப்பரப்பு, பழமையான அழுகிய கட்டிடங்கள் மற்றும் மறக்கப்பட்ட கோவில்கள் கொண்ட ஒரு மாயமான கலவையாக இருந்தது. லில்லி ஆச்சரியத்தில் கூறினாள். இது மிகவும் அதிசயமாக இருக்கிறது. இது ஒரு நீருக்கீழ் நகரம் போல இருக்கின்றது. பெண் சுற்றி பார்த்து கண்கள் அகழ்ந்தவாறு கூறினான். இது நான் ஹிஸ்டரி புத்தகங்களில் படித்த மறைந்த நகரம்தான். இது நேரீதியா நகரம். அது பெரிய புயலால் மூழ்கிய பல்லாண்டுகளுக்கு முன் அவர்கள் கோயிலை தொட்டு பார்த்தனர். கோவிலின் மையத்தில் அவர்கள் ஒரு பெரிய கிறிஸ்டல் போன்ற கல்லை கண்டனர். அது ஒரு மென்மையான நீல ஒளியுடன் பிரகாசித்தது, அந்த குளத்தின் நீர் போலவே. அது நகரத்தின் இதயம் போலத் தெரிகிறது. நேரீதியாவின் மக்கள் அந்த ஒளிரும் கல்லை உருவாக்கினர். இது அவர்களது நகரத்தை இயற்கை தீவிரங்களிலிருந்து காப்பாற்றும் சக்தி வைத்திருந்தது. ஆனால் ஒரு பின்வரும் நாளில் ஒரு பயங்கரமான புயல் வந்தது. அந்த நகரத்தின் மாயஜால சக்தி அந்த புயலை சமாளிக்க முடியாததால் அந்த நகரம் மூழ்கியது. அவர்கள் உடனே அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று உணர்ந்தனர். ஏனெனில் கோவிலின் தண்ணீர் உயர்ந்து கொண்டிருந்தது. நாம் செல்ல வேண்டும் இப்போது. லில்லி வழியில் முன்னேறி அவர்கள் குழாயிலிருந்து மீண்டும் வந்தபோது நகரத்தின் பழமையான மாயாஜாலம் பாதையை திருப்பி மாற்றி அவர்கள் வெளியேறுவதைத் தடுக்கும் முயற்சி செய்தது. அவர்கள் மீண்டும் முயற்சி செய்து அங்கு இருந்து வெளியேறினர். பிறகு குகை வழியாக வெளியே வந்தார்கள். நாம் மறைந்த நகரத்தைக் கண்டோம் மற்றும் நாம் வாழ்ந்தோம். லில்லி சிரித்து, அவளது இதயம் இன்னும் வேகமாக துடிக்கின்றது. ஆனால் நாம் இதைப் பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாது. நகரத்தின் ரகசியம் மறைந்து இருக்க வேண்டும். தற்போது நாம் அதை பாதுகாக்கப் போகிறோம் என்று லில்லி சந்தோஷமாக கூறினாள். Thanks for watching. Please subscribe and support for more videos.